ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா அந்த செய்தியை கொடுக்கும்படியாக நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தேவன் குடும்பமாய் பேர் வரை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே அது மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபைதாரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே கூடி வந்திருக்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிற இந்த வேளையிலும் இந்த நாளில் செய்தி தலைப்பாக 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம்முடைய புலம்பலை என்ன செய்வார் ஆண்டவரே? ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இதுல பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம் சங்கீதம் 30ஆம் அதிகாரத்திலே கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் என்று சொல்லியிருக்கிறது. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் என்று சொல்லியிருக்கிறது. 1ஆம் வசனத்தில் பார்க்கும், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். தாவீதுடைய வாழ்க்கையை சத்துரு மேற்கொள்ள விடாதபடி மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுகிறேன் என்று தாவீது சொல்கிறான். அடுத்ததாக 2வது வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று சொல்கிறான் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை குணமாக்கினார் என்று சொல்லுகிறான். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் அந்த தாவீது என்ன பண்ணுகிறார்? தப்பு வைக்கிறதை பார்க்கிறான். அதனால தான் அவன் என்ன சொல்லுகிறான்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறேன் சொல்லுகிறான். ஒன்று பார்த்தீங்கன்னா, அவன் சத்துருக்கள் அவனை மேற்கொள்ள விடாதபடி மகிழ ஒட்டாதபடி, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் உம்மை போற்றுகிறேன்னு சொல்லுகிறான். அப்ப சத்ரு அவனை மேற்கொள்ளாதபடி தூக்கி எடுத்ததுனால அவரை போற்றுகிறேன்னு சொல்லுகிறான். அதனால அவன் என் புலம்பலை ஆனந்த கண்ணீராய் மாற்றினான்னு சொல்லுகிறான். 2வதாக, என் தேவனாய் கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அவனை என்ன பண்ணார் ஆண்டவரே? தாவீதை குணமாக்கினார் என்று சொல்லி அவன் புலம்பலை ஆனந்த கண்ணீராய் மாற்றி சொல்லுகிறான். 3வதாக, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். குழியில் இறங்காதபடி, மரண கட்டுக்குள்ளே குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் என்று சொல்லுகிறான். அதுல என்ன பண்ணுகிறான்? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். அடுத்து 4வது பத்தி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனை பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகளை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். அவருடைய கோபம் 1 நிமிடம். அல்லேலூயா. இயேசுவோட கோபம் 1 நிமிடம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் தயவு பாராட்டினா நீடிய வாழ்வு கிடைக்கும். அல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்லுகிறான். நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்லுகிறான். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிலைநிற்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தர் அவனுக்கு முகத்தை மறைத்து கொண்ட பொழுது அவன் கலங்கி நிற்கிறவனாய் காணப்பட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் முகத்தை மறைக்காதபடி அவனை என்ன பண்ணார்? எல்லாவற்றிலும் தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம்? 3 புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இறங்காமல் இருக்கும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என்ன சொல்லுகிறான் தாவீது? கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் நோக்கி அவன் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர்,
என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்ற இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சொல்கிறான். அவன் ஆண்டவர் நோக்கி கெஞ்சினால அவன் புலம்பலை ஆனந்த கண்ணீராக மாற பண்ணினார். அதில் கடைசி பாருங்க, தேவனாய் கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அப்ப புலம்பலை ஆனந்த கண்ணீராய் மாற்றினால நான் உம்மை என்றென்றைக்கு என்ன பண்ணுவேன், துதிப்பேன் என்று சொல்லுகிறான். இதுல பார்க்கும் பொழுது இவனுடைய புலம்பலை எல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர், ஆனந்த களிப்பாக தாவீதுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் மேற்கொள்ள விடாதபடி அவனை பாதுகாத்து, குழியிலே விழாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்து தப்புவித்து அவனை தூக்கி எடுத்ததுனால அவன் சொல்லுகிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்கள்ல நம்முடைய பலவீனப்பட்டிருக்கும் பொழுது, சில பற்றாக்குறைகளோடு பணத்தேவைகளோடு இருக்கும் பொழுது நாம் புலம்பிக் கொண்டிருப்போம், அழுது கொண்டிருப்போம். நமக்கு யார் உதவி செய்வார் இருப்பார் என்று சொல்லி வேதனைப்படுவோம். ஐயோ இந்த தேவைகள் இருக்கிறதே, இதுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், புலம்புவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கெஞ்சும் பொழுது என்ன செய்வார், அந்த புலம்புல என்ன செய்வார் ஆண்டவர் ஆனந்த கண்ணீராக மாற்றிருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நம்மளோட வாழ்க்கையில பலவீனங்களை மாற்றிருக்கிறார். எத்தனையோ பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் தூக்கி எடுத்து நம்முடைய கண்ணீரை புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றிருக்கிறார். சில சமயங்களில் நமக்கு அநேக தேவைகள் இருக்கும். தேவைகள் மத்தியில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தவித்த நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி தாய் தகப்பன்மார் என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் தடுமாறுவார்கள். ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நாட்கள் வந்து விட்டதே, எப்படி இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியும், நமக்கு வருமானம் குறைவாக இருக்குது என்று சொல்லி புலம்பி தவிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கெஞ்சி மன்றாடுவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுங்களா, அப்படியே அழகாக வழி நடத்தி அவருடைய ஃபீஸ் கட்டுவது கேட்டு எல்லா தேவைகளை சந்தித்து மீதி துணிக்கு எடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அப்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நினைச்சே பார்க்கல சிஸ்டர், கர்த்தர் என்ன செய்தாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார், என் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்வார்கள். ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலில் அவருடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான லூஸ் மோஷனாக போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாளைக்குன்னா கண்டினியூவாக அவன் போயிட்டே இருப்பான். அதாவது ஒரு 2 தடவை போனால் சரீரம் 2-3 தடவை போனாவே பலவீனமாயிரும், டயர்டாயிரும். அந்த குழந்தை 8th படிக்கிறான். தொடர்ந்து அவனுக்கு என்னென்னா அடிக்கடி இப்படி ஆயிரும், ஒரு பிசாசின் போராட்டம் மாதிரி. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா திடீரென்று கர்த்தர் அவனுக்கு இந்த துதி ஆராதனை காலையில் 5 to 6 பிரேயர் நடத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் கலந்து கொள்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாயிடறான் சிஸ்டர், இருந்தாலும் ஆண்டவர் பலப்படுத்துகிறான்னு சொல்லுவாங்க. அப்போ ஜெபித்த பொழுது கர்த்தர் பாருங்க அற்புதமாக அவனுக்கு சுகம் கொடுத்து தொடர்ந்து போயிட்டு இருந்தவன் ஒரே ஒரு தடவை தான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போகிற அளவுக்கு கர்த்தர் அவனுடைய சரீரத்தை மாற்றி விட்டார். இல்லையா? அப்போ அந்த தாயாருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏசப்பா இப்படி ஒரு அற்புதம் என் பையனுக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம், எத்தனையோ செலவு பண்ணோம், ஒன்றுமே சரியாகலை. அந்த ஏசு அற்புதர் என்று சொல்லி அவங்க மட்டும் அந்த சந்தோஷத்தை அணிவிக்கலைங்க, அவங்க கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றினோட, புலம்பலை களிப்பாக மாற்றினோன்னே அவங்க சொந்த பந்தங்கள்ட்டெல்லாம் பிரச்சனையோடு இருக்கவங்க, கஷ்டத்தோடு இருக்கிறவங்க, பலவீனத்தோடு இருக்கவங்கள்ட்டெல்லாம் இவங்க சாட்சியை சொல்லி அவங்கெல்லாம் செபிச்சுக்கிறாங்க. இல்லையா? ஒரு சகோதரிகிட்ட சொன்னாங்க, அவங்க சொந்தக்காரங்க சகோதரிகிட்ட, மீனான்ற சகோதரிகிட்ட அவங்க சொன்ன பொழுது அவங்க நெஞ்சு வலியோடு பயங்கரமாக துடித்து கொண்டிருந்தார்கள். பயங்கரமான நெஞ்சு வலி, மரித்து போவோம் என்ற நிலைமையில் அவங்க கலங்கி நின்ற நிலைமையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சகோதரிகிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே அவங்க ப்ரேயர் பண்ணிட்டாங்க. பாருங்க, ரொம்ப நாளாக இருந்த நெஞ்சு வலியை கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணார், பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். இல்லையா? அதே போல் அந்த மகனுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தும்மல், பயங்கரமாக இந்த தும்மல், எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு தும்மல் வந்து கொண்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த தும்மல்லிருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறான். இல்லையா? அதே போல் காதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமான தண்ணியும் சளியுமா வருமா. அந்த சளி போகிறதுக்கு இல்லாமல் அந்த லன்ஸ் அடைக்கப்பட்டு வர வேண்டிய மூக்கில் வேற வேண்டிய சளி அவன் காதில் சளியாக ஊற்றிக்கொண்டு, தண்ணியை சளியுமா ஊற்றிக்கொண்டு எத்தனையோ துணிகளெல்லாம் வச்சு தொடச்சிருக்கிறாங்க. அதாவது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியுங்க அந்த வேதனை. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, துணியை தொடச்சி போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க என்கிட்ட, இது மாதிரி ரொம்ப துணியை தொடச்சி போட்டு எனக்கே அழுத்து போச்சுமா, இப்போ தொடச்சி என்ன பண்ணுறேன், அதை அலசி போட்டு நான் காயப்போட்டு என்ன பண்ணுறேன், அவனை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செபித்த ஆரம்பித்த பொழுது ஏசப்பா அவனுக்கு காதில் வர்ற அந்த தண்ணியும் சளியுமா வர்ற அந்த பலவீனத்தை முற்றிலுமாக கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த நாளில் சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிமித்தமாக அநேக இன்னொரு சகோதரி அப்படிதான், இவர்கள் புலம்பலை கர்த்தர் களிப்பாக மாட்டினோன்னே
இவங்க மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய புலம்பலும் என்ன பண்ணுது, ஆனந்த களிப்பாய் மாற கர்த்தர் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணீர் துடைக்கலாமா, அநேகருடைய கண்ணீர் என்ன பண்றாரு ஆண்டவர் துடைக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டோட சமூகத்தில் நாம் கெஞ்சும் பொழுது, ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கும் பொழுது, ஆண்டவரே எப்படியாக இந்த காரியத்தில் விடுதலை கொடும், இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடும், இந்த போராட்டத்தில் விடுதலை கொடும், இந்த தேவைகள் வந்து எங்களுக்கு சந்திங்க ஆண்டவரே. சத்துருடைய போராட்டம் அதிகமாக இருக்குது. 2023 மக்கள் பார்த்தீங்கன்னா சத்துருடைய போராட்டம் அதிகமாக இருக்கு என்று சொல்லி ஃபோன் பண்ணி அப்படி செபித்து கொள்வார்கள். சிஸ்டர் எனக்கு தலை பாரமாக இருக்குது, எனக்கு விடுதலையாக செபிக்க முடியல, ஒரு கட்டப்பட்ட போலது இருக்குது சரீரம் என்று சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. ஆண்டவர் பாருங்கள் உடனுக்குடன் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அவங்க மகிழ்ச்சியாக சொல்லுவாங்க, செபித்த பிறகு என் சரீரத்தில் பெரிய விடுதலை கண்டேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீன சிஸ்டர் என்னால் தாங்க முடியல, சொல்ல முடியாத ஒரு பலவீனத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார் என் வாழ்க்கையில் மாட்டினார் ஏசப்பா என்று சொல்லி அவர்கள் ஆனந்த களிப்போடு தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. சாட்சி சொன்னதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுபோல் ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்க கார் கடையில் ஒர்க் பண்ணுறாங்க, கார் சேல்ஸ் பண்ணுற இடத்துல. அவங்களோட கூட வேலை செய்கிறவங்களாம் நிறைய ஆர்டர்கள் வந்து அவங்க நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய வராமல் ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டி இது நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு மட்டும் ரொம்ப குறைவான ஆர்டர் வருது, மற்றவங்களாம் புக் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்க பேருக்கு மற்ற லேடிஸ்லாம் அவங்க வந்து கார் புக் பண்ணுறவங்க அவங்க பேருக்கு புக் பண்ணுறாங்க, அவங்க நிறைய டார்கெட் எடுக்கிறாங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கம்மியாக இருக்கேன், ஏசப்பா நோக்கி துதிக்கிறேன், எனக்கு இப்படி குறைவாக இருக்குன்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க மகளை அர்ப்பணித்து ஜெபிக்க சொல்லி என்று சொன்னார். அவங்க தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருந்தாலும் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடும் பொழுது அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய கார் அவங்க மூலமாக நிறைய விற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து அவங்களுக்கு நிறைய % கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவர்களே சாட்சி சொன்னாங்க, இப்படியாக என் மூலமாக அநேகர் கார் வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அப்படியாக அவர்கள் களிப்போடு சந்தோஷத்தோடு அவர்கள் சொல்லி அன்றைக்கு காலையில் அந்த டிஃபன் நம்ம சர்ச்சில் கொடுப்போம் பாருங்க, அந்த டிஃபனுக்குரிய அமௌண்ட்டை நான் தரேங்க ஆண்டி, எனக்கு வந்து ஆண்டு இந்த அற்புதம் செய்தார் என்று சொல்லி அந்த டிஃபனுக்குரிய சார்ஜ் அவர்கள் கொடுத்தார்கள். எதுக்கு சொல்லுகிறேன்னா அவங்களுடைய கண்ணீரை என்ன பண்ணார் ஆண்டவர், அந்த புலம்பலை களிப்பாக மாற்றின. அவங்க சோர்ந்துட்டாங்க, இந்த வேலையை விட்டே நின்றலான் இருக்கேன், என்னால் அந்த வேலையில் நிம்மதியாக இல்லை. அவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே தெய்வத்தை கும்பிட்டுட்டு வரோம், நல்லா நிறைய எங்களுக்கு சேல்ஸ் ஆகுது, உங்களுக்கு தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டி, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, தலைக்குனிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நிறைய கார்கள் அவர்கள் மூலமாக சேல்ஸ் ஆகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்தினார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய கண்ணீரையும் புலம்பல்களையும் களிப்பாய் மாற்றுகிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம், அந்நாளிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். என்ன பண்ணா, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறான். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நீ பிழைக்க மாட்டாய், நீ என்ன பண்ணு, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிவிடு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதை கேட்டோன்னே எசேக்கியா எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க, புலம்பி அழுதிருப்பான். அல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்லுகிற, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சோர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, சோர்புறமாய் திருப்பி கொண்டு என்ன செய்யறான் எசேக்கியா, திருப்பி கொண்டு, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனத்தால் உத்தமனுமாய், உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல்லும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவரே, நான் உண்மை உத்தமனாக இருந்தேன், ஏன் எனக்கு இப்படியே மரணம் வரும் என்று சொல்லி, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி, ஏன் ஆண்டவரே இதை நீர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னீர் என்று சொல்லி அவன் சோர்புறமாய் திரும்பி கொண்டு மனம் கசந்து அழுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நாம் தேவ சமூகத்தில் அழுகலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த அழுகையை பார்த்து தேவன் நினைச்சார், அந்த அழுகை களிப்பாய் மாற்றுகிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், சத்துருடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுதலை கொடுக்கிற தேவனாய் கடந்து வருகிறார். எசேக்கியா அப்படியாக அழுகிறான். அதை பார்க்கிற அடுத்தது பாருங்க, 4ஆம் வசனத்தை, ஏசாயா பாடு முற்றத்தை விட்டு
அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாள் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று தீர்க்கதரிசன வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷரிட்ட முறையிட்டு அழுகிறதை காட்டிலும் தேவ சமூகத்திலே அழுகிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா என்ன செய்கிறான், தேவ சமூகத்திலே அவன் சுவர்புறமாய் திரும்பி கொண்டு, நான் மரித்து போன தீர்க்கதரிசனமாய் சொல்லிவிட்டீங்களே ஆண்டவரே, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணி சொல்லிவிட்டீங்களே, நான் என்ன செய்தேன், நான் உத்தமனாய் இருந்தேனே என்று சொல்லி அவன் அழுத அழுகையை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. நாம் அந்தரங்கத்தில் அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை எங்க பிள்ளைகளுக்காக அழுகலாம், ஒருவேளை கணவருக்காக நீ அழுது கொண்டிருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், இல்லாட்டி வியாதி நிமித்தமா அழுது கொண்டிருக்கலாம், வியாதி சுகமாகவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். எந்தெந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்டில் அநேக பிள்ளைகளுக்கு திருமணமாகாதபடி 35, 40 வயது, 50 வயதெல்லாம் இருக்கிறாங்க, திருமணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நல்ல ஒரு துணை வரவில்லை என்று சொல்லி தாய்மார்கள் புலம்பெருளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அற்புத அதிசயமாய் நல்ல வரன்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதையும் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷரிட்டை புலம்போதை காட்டிலும் கர்த்தரிடத்திலே நம்ம அழுது புலம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை, முடியாத காரியங்களை கூட என்ன செய்வார், முடிய செய்வார். நம்முடைய துக்கத்தை என்ன பண்ணுவார், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா என்று சொல்றார். அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாக குணமாகி உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனம், உன் நாட்களுடைய 15 வருஷத்தை கூட்டுவேன். நாட்களுடைய எத்தனை வருஷத்தை கூட்டுவேன், 15 வருஷத்தை கூட்டுவேன். உன்னை இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நகரத்துக்கு என்ன பண்ணுவாராம், ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். பிளவையின் மேல என்ன செய்யறாங்க, அவனுடைய வியாதி மேலே அந்த பிளவின் மேலே அந்த பத்து போடுறாங்க. அத்திப்பழ அடைய அப்படி மேலே போட்டோன்னே அவன் என்ன செய்கிறான், பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். அப்ப அவனுடைய அழுகை என்ன பண்றார் ஆண்டவர், இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில நம்ம சில காரியங்களுக்கு குறித்து அழுது கொண்டே இருப்போம். ஆனா ஆண்டவர்கிட்ட அழுவுங்க. அல்லேலூயா. உங்களை அர்ப்பணித்து அழுங்க. நீங்க சாதாரணமாக அழுகக்கூடாது, நீதியோட தேடணும் ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நீதியோட தேடணும். நம்மளோட வாழ்க்கையை அநீதியை வைத்துக்கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் புலம்புவோம் என்று சொன்னால் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனை விடுதலை கொடுங்க ராஜா என்று சொல்லி நாம் புலம்பி அழுகும் பொழுது அந்த அழுகையை களிப்பாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவனாய் கடந்து வருகிறார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் கடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலம் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலம் தருகின்றார்,
அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதான். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் யாருக்கு வந்ததுன்னா, புலம்பலை களிப்பா மாட்டினான எசேக்கியா ராஜாவுக்கு புலம்பலை என்ன பண்ணாரு? ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல உங்களுடைய புலம்பலையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். இந்த வருஷம் மிகுந்த ஆசீர்வாதத்தின் வருஷம் என்று சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தேடினாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வருஷம் இந்த வருஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் சபைகளுக்கு நல்ல உயிர்மிச்சை கொடுப்பேன், சபையில் உயிர்மிச்சை அடையும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நிறைய அழிவுகள் தேசத்தில் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். தேசத்தில் அழிவுகள் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை பாதுகாக்க வல்லமையில தேவனாய் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். ஒவ்வொரு நாள் நம்மளை பாதுகாக்கிறார். போராடி செபிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறார். அதிகாலை நம்மளை என்ன பண்ணுகிறார்? தட்டி எழுப்பி விடுகிறார், ஜெபிக்க தூண்டுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் அப்படியாக நமக்கு நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளும் வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நாம் செபிப்போம். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா சோத்திர ஆண்டவரே, இந்த கர்த்தாவை செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை கர்த்தாவே நீங்கள் களிப்பாக மாட்டினீங்கப்பா. அவருடைய துக்கத்தை நீங்கள் சந்தோஷமாய் மாட்டினீங்க. அவங்க புலம்பல ஆனந்த களிப்பாய் ஆண்டவரே மாட்டினீங்கப்பா. சங்கீதம் 30:11 படியாக ஆண்டவரே புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றின தேவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எசேக்கியாவுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி ஆண்டவர் வியாதியை சுகப்படுத்தி 15 வருடத்தை ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரப்பா. அதே போல இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையில ராஜா எந்தெந்த காரியத்திலே ராஜா புலம்பி அழுது வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களப்பா. ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. எசேக்கியா ராஜாவை போகல ஆண்டவரே புலம்பிக் கொண்டு என் வேதனை யார் அறிவா, என் கண்ணீரை யார் அறிவா என்று சொல்லி ராஜா 4 செவுத்துக்குள்ளே வேதனையோடு துக்கத்தோடு முடங்கி கிடக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவீராக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. தன் பிள்ளை ஆக்சிடென்ட்ல அடிபட்டு விட்டானே என்று சொல்லி அந்த தாய்கள் துடிக்கிற தாய்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உடைய குணமாக்கும் வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக, உடக்கடி இறங்குவதாக. ஒரு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக ராஜா. அந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தினாலே கூடுவதாக. ஆண்டவரே மூளைகள் அடிபட்டிருக்குமானால் ஆண்டவரே இந்த மூளை பகுதியிலே சுகப்படுத்துங்கப்பா. உடைய குணமாக்கும் வல்லை தலை பகுதியில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புத விடுதலை உண்டாவதாக. படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த படுக்கையை விட்டு எழும்பத்தக்கதான கிருபையை தாரும். படுக்கையிலே வியாதியை கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லியிருக்கிறீரே, நீ தாங்குவீராக. வியாதியை படுத்திருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நீங்க செய்வீங்க ராஜா. செய்து நீங்க கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு ஆண்டவரே என் கணவன் மனம் திரும்ப மாட்டாரா, என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. கணவரை தொடுவீராக, ரட்சிக்கப்படாத கணவரை தொடுவீராக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தொடுவீராக. ராத்திரி வேளை அவர்களை கட்டி வைத்திருக்க கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும் ஐயா. அவளை ரட்சித்து நீர் சாட்சியா நிறுத்துங்கப்பா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறோம்.
பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக, பிரிந்த குடும்பங்களை இணைப்பீராக. கோர்ட்ல ராஜா கேஸ் கத்தாவை, எந்த கத்தாவை சூழ்நிலை கேஸ் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த கேஸ்கள் பிள்ளைகளுக்கு சாதகமாய் முடிவதாக இயேசுவின் நாமத்தினாலே முடியும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகள் கத்தாவை இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. கட்ட முடியாமல் இருக்கிற வீடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக ராஜா. பேர்வராய் குடும்பம் நீர் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே கலக்கத்தோடு பாரத்தோடு ராஜா இந்த வேளையில ராஜா உம்மை நோக்கி கண்ணீர் வடிக்கிறாங்களோ ஆண்டவரே, என் பாரத்தை யார் அறிவா? நான் வெளியே சொல்ல முடியவில்லையே, இந்த வியாதியை சொல்ல முடியவில்லையே, குடும்ப பிரச்சனை வெளியே சொல்ல முடியவில்லையே என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அவருடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க, அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ராஜா. அவருடைய வேத வசனத்தின்படி சங்கீதம் 30:11 படியாக அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் இன்றைக்கு மாற்றுவீராக. அவள் குடும்பங்களே மகிழ்ச்சி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. ரீமாக்காரா நாரா சபரபரபா ஓ ரிதிகா சகா ரபகா பாபா ஓ ரிதானா ரபபர சந்துரிகா பாபா. ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவடிலும் உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லுகிறார். பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்ம நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே ஸ்தோத்திர செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்வராய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு உம்மை நோக்கி கண்ணீர் வடிக்கிறாங்களப்பா, அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்துவிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை, நீ மெய்யான சாட்சிகளை எழுப்ப போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவற்றுமுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தாப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையோ மிதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.